ஓம் நம சிவாய். இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, சிவன் கோவில் ஆகம விதிப்படி எந்த மாதிரி கட்டியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவன் கோவில் அமைக்கிறதுல வாழ்க்கை தத்துவமே இருக்கு. மனிதனோட ஸ்தூல உடம்பு இருக்கு இல்லையா, அதுதான் சிவன் கோவிலுக்கான அடிப்படை ஆரம்பம். இதுல சில கோவில் மனிதனோட உடல் அமைப்பையும், சில கோவில் மனிதனோட இதய அமைப்பு படியும் அமைக்கப்பட்டிருக்கும். மனிதன் நிற்கிற மாதிரி கட்டப்பட்டிருக்கிற கோவில் உபபீடம், அது பாதத்துக்கு சமணம். ஊஷ்ணீசம், இதை கலசம் அப்படிம்பாங்க. இந்த ஊஷ்ணீசம் அப்படிங்கிறது மனுஷனோட தலைப்பாகம். இது மட்டும் இல்லாம கோவில்களை 3 வகைகளா அமைப்பாங்க. அது என்னென்னா சங்கீரணம், மிச்சரம், கேவலம், இந்த மாதிரி அழைக்கப்படும். இதுல நம்ம உடம்பு போலேயே அமைக்கப்படுது இல்லையா, இதனால இத சேத்திரம், சரீர பிரஸ்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா சிவ ஆகமப்படி கோவில்ல கர்ப்ப கிரகம் இருக்கணும், மண்டபம், நந்தி, கொடிமரம், பலிபீடம், ராஜகோபுரம் இதெல்லாம் இருக்கணும். கோவில் பகுதிகளில் 2 வகை இருக்கலாம். கர்ப்ப கிரகம் தலைபாகமாகவும், அர்த்த மண்டபம் கழுத்து பகுதியாகவும், மகா மண்டபம் மார்பு பகுதியாகவும், யாகசாலை நாடியாகவும், கோபுரம் பாதமாகவும் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததா ஆலயத்தையே உடலாகவும், கோபுரத்தை வாய்ப்பகுதியாகவும், நந்திய நாக்கு பகுதியாகவும், துவஜஸ்தம்பம் அண்ணாக்காவும், அதாவது மேல் நாக்காகவும், தீபங்கள் பஞ்சேந்திரியங்களாகவும், கர்ப்ப கிரகம் இதயமாகவும், சிவலிங்கம் உயிராகவும் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே வர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.